வணக்கம். வெஸ்ட் பெங்கால்ல படிக்கிற டாக்டரை போயிட்டு ஒருத்தவங்க ரேப் பண்ணியிருக்கான். அந்த ரேப் பண்ணதுக்கு என்ன ரீசன் அந்த அக்யூஸ்ட் சொல்றான் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவா சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். எதுக்காக இதை சொல்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது நம்ம தமிழ்நாட்டிலே ஏகப்பட்ட இடத்துல நடக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் அதிகமா இருக்கு. நம்ம ஒரு ப்ரிகாஷனரி ஆக்ஷனா எடுத்து நம்மளோட பொம்பளை பிள்ளைங்களை காப்பாத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு முன்னோடியில இந்த மெசேஜை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். வேற எதுவும் இல்லை, இது என்னோட கண்ணோட்டம் மட்டும்தான். வெஸ்ட் பெங்கால்லாம் அந்த ரேப் பண்ணவனை பிடிச்சி பார்க்கும்போது யார் அப்படின்னு சொல்லி விசாரிச்சு பார்க்கும்போது நிறைய பேருக்கு தெரியும், ராகுல் காந்தியோட சேர்ந்த இந்த சமாஜ்வாதி கட்சியோட ஆளு அப்படிங்கிற ஒரு திமிரில் போயிட்டு அவன் அந்த பெண்ணை ரேப் பண்ணியிருக்கான். இது எதனால அவன் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஒரு இடத்துல போயிட்டு ஒரு பொண்ணை ஒரு அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அந்த இடத்த போயிட்டு அவன் ரிசர்ச் பண்ணியிருப்பான். ஓரளவுக்கு எப்படி என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ரிசர்ச் பண்ணாமலாம் இது நடந்திருக்காது. அந்த இதில் இந்த அக்யூஸ்டுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பேஷண்ட் மாதிரி போயிருக்கான். பேஷண்ட் மாதிரி போகும்போது இந்த பிஜி டாக்டர்ஸ்க்குலாம் என்னன்னு கேட்டிங்கன்னு பிஜி டாக்டர்களுக்குலாம் என்னன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 8 மணி நேரத்துக்கு மேலே வேலை அவங்களுக்கு இன்னும் 36 மணி நேரத்துக்கிட்ட வேலை கண்டினியூஸாக ஓடிக்கிட்டே இருந்திருக்கு. அப்போ என்ன ஆகுது, இப்போ பாருங்கள், நார்மலாக நான் இப்போ ட்ரைவ் பண்ணி முடிச்சுட்டு இப்போ இந்த இடத்துல என்னோட ஸ்பீச் கிளியராக இருக்கும், அதாவது என்னோட வேனுக்குள்ளே என்னோட ஸ்பீச் கிளியராக இருக்கும் அப்படிங்கிறனால நான் இதுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கேன். இதுலேயே எனக்கு இவ்வளோ டயர்டாக இருக்கும்போது 36 மணி நேரம் வேலை பார்த்துருக்கவங்களுக்கு எவ்வளோ டயர்டாக இருக்கும். அந்த மாதிரி டயர்டாக இருந்துட்டு அவங்களுக்கு உறங்குறதுக்கு கூட சரியான இடம் இல்லை. இப்போ உறங்குறது கூட சரியான இடம் இல்லை அப்படின்னு நினச்சி பார்க்குறது எங்கெங்கே நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எந்தெந்த கிராமத்தில் இருக்கீங்களோ அந்தந்த கிராமத்தில் இருக்க அந்த பஸ் ஸ்டாப்பு, பஸ் டெப்போ, பஸ் இன்டர்சேஞ்சு, இதெல்லாம் நீங்கள் உட்காந்து பெண்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு கரெக்டான இடம் இது இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்காணிக்கணும். ஏன்னா அதில் கூட என்னன்னு கேட்டிங்கன்னா, பஸ் மாதிரி பஸ் வரும்போது கூட குழந்தைங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றது, காலேஜுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப சோர்ந்து போயிடுவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும், சோர்வான நேரத்தில் ஒருத்தன் அட்டாக் பண்ணணும் அப்படிங்கும்போது, அதாவது அந்த பொண்ணு 36 மணி நேரம் வேலை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் அசந்து தூங்குற நேரத்தில் வாயையும் கழுத்தையும் அமைக்கி அந்த பொண்ணு அந்த டாக்டர் படிக்கிற அந்த பொண்ணை ரேப் பண்ணி மர்டர் ஆயிருக்கு. இப்போ எந்த அளவுக்கு நம்மளோட வெஸ்ட் பெங்காலோட வளர்ச்சியும் சரி, இல்லை சில ஊருங்க, அதாவது இந்தியாவில் ஏகப்பட்ட ஊருங்க நல்லா முன்னேறி இருக்கு. நான் பார்த்துருக்கேன். தமிழ்நாடு மாதிரி சில ஊருங்களில் இருக்க இந்த கிராமத்துலலாம் இருக்க பஸ் ஸ்டாப்பு, படிக்கிற இது காலேஜு, இதிலலாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்குலாம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இல்லை 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரத்துக்கு மேலே ஏன் ஒரு படிக்க 36 மணி நேரத்துக்கு மேலே படித்து இது பாஸ் பண்ணி இது பண்ணுறதுலாம் எவ்வளோ கஷ்டமான வேலை. இப்படி பாஸ் பண்ணி அவங்க என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவுக்காக சேவை பண்ணணும் இல்லை தமிழ்நாட்டுக்காக சேவை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுலாம் எவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயம். அதனால தான் ஏகப்பட்ட டாக்டர்ஸ் அமெரிக்காவுக்கு போயிருக்காங்க அப்படிங்கிற மெசேஜ் யூடியூப் சேனல்ஸில் நிறைய யூடியூப் சேனல்ஸ் மெசேஜ் வந்துகிட்டு இருக்கு. இதில் ப்ரொஃபஷ்னலாக ரொம்ப தெளிவாக கொடுத்தது யாருன்னு கேட்டிங்கன்னா, மாரிதாஸ் அப்படிங்கிற ஒரு எவிடன்ஸோடு ரொம்ப தெளிவாக நான் சொன்ன மெசேஜில் கிட்டத்தட்ட 90% மெசேஜ் அவர் சொல்லியிருக்க மெசேஜ் வச்சுட்டு என்னோட கருத்தை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது அவர் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த காலேஜில் மட்டும்தான் அவர் சொல்லிகிட்டு இருக்காரு. நான் நோட் பண்ண விஷயம்லாம் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்ன வயசில் இந்த போலீஸ்காரங்க லஞ்சம் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, போலீஸ்காரங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நேரமே கிடையாது. அவங்களுக்குலாம் இப்போல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா, தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிற தண்ணி 3 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி குடிக்கணும் அப்படிங்கிறது வெளிநாட்டிலலாம் என்னென்ன ரிசர்ச் பண்ணி அவங்களுக்கு இது இப்போ தண்ணி குடிக்காதனால என்னென்னு கேட்டிங்கன்னா ஹார்ட் அட்டாக் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தண்ணி கம்பல்சரியாக கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டம்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது நான் சின்ன வயசாக இருக்கும்போது நான் பார்க்கும்போது அப்பயும் வெயில் அடிச்சுட்டு தான் இருக்கும். இந்த டிராஃபிக் போலீஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களாம் தண்ணி எங்கேருந்து தான் வரும் அப்படிங்கிறது தெரியல. நம்மளே இப்போ 1.5 லிட்டர்லாம் பார்த்தா 4-5 லிட்டர் தண்ணி குடிச்சிட்டு இருக்கோம். அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஒரு 3 லிட்டர் இல்லை 2 லிட்டர் தண்ணியாவது தேவைப்படும். ஸோ அது வாங்க முடியாம தான் 10 ரூபா 20 ரூபா அப்போ லஞ்சம் வாங்குறாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்க விஷயத்தை புரிஞ்சுக்காம சினிமாக்காரங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை சினிமா எடுத்து நம்மளோட போலீஸ்காரங்களை எவ்வளவு கோல அசிங்கப்படுத்தணுமோ அசிங்கப்படுத்தி இவங்க வாங்குற அந்த 10 ரூபா லஞ்சத்துக்கு இந்த சினிமாக்காரங்க பார்த்தீங்கன்னா 10 கோடி 20 கோடி அவங்க பாட்டுக்கு வாங்கிட்டு இருக்காங்க. அதாவது உங்களுக்கு ரொம்ப புரியுற மாதிரி சொல்லணும்னா, 25 ரூபாய்க்கு சினிமா தேட்டரோட டிக்கெட் ரேட் விற்கும் போது 50 ரூபா பெட்ரோல் ரேட் இருந்துச்சு. இன்னைக்கு 90 ரூபா 99 ரூபா 100 ரூபா வச்சுப்போம். 100 ரூபா பெட்ரோல் ரேட் இருக்கும்போது 200 ரூபா சினிமா தேட்டர் டிக்கெட் இருக்கு. இன்னைக்கு 100 கோடிக்கு மேலே வாங்குறாங்க.
இப்போ நம்மளை எவ்வளவு பெரிய முட்டாளாக்குறாங்க. மக்களுக்கு தேவையான விஷயத்த வந்து கொடுக்காம வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க அந்த சினிமாக்காரங்க, பொலிட்டீஷியன்ஸ் இவங்கெல்லாம் வந்து கொள்ளையடிச்சிட்டு போறதுக்கு நம்ம எவ்வளவு நாள் தான் முட்டாளா இருப்போம் அப்படிங்கிறது தான் எனக்கு ஒன்றும் புரியவே மாட்டேங்குது. இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆடுன்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்தோம். அதுல வந்து அந்த நாயகனுக்கு 250 கோடியாம். அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீட் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஏழை மாணவர்களுக்கு வந்து தேவையில்லாதது அப்படிங்கிறாரு. நீட்டு படிச்சோம்னா ஒரு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு 5 லட்ச ரூபாய்க்குள்ள வந்து நம்ம டாக்டரை முடிச்சிருவோம். இல்லாட்டி 1.5 கோடி ரூபா கிட்ட வரும். அப்படி கால்குலேட் பண்ணோம்னா ஒரு 50 லட்ச ரூபா எடுத்துட்டு வரணும்னா இந்த இவர் வாங்குற அந்த 250 கோடிக்கு பார்த்தோம்னா 1000 பேர் நீட் இல்லாம டாக்டர் எழுதிட்டு போயிடுவாங்க. அந்த காசை சல்லி காசு கொடுக்க மாட்டாப்புல. நம்மளை வந்து ஆக்குவாப்புல. அந்த மாதிரி எதுன்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கிற அந்த டாக்டர்ஸ்க்கு அரசாங்க காலேஜில் படிக்கிற அந்த டாக்டருக்கு வந்து ஓய்வு எடுக்கிறதுக்கு வந்து ஒரு இடம் இல்லை. அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஓய்வு எடுக்க அந்த இடம் இல்லை. ஒரு டாய்லெட் போகணும்னா கூட கஷ்டப்பட்டு ரொம்ப தூரம் போற மாதிரி இருக்கு. அப்ப அந்த அவ்வளவு தூரம் போற அந்த அதாவது என்னன்னா தூங்குற நேரத்துல வந்து ஒரு கழுத்தை இது பண்ணி ரேப் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி நினைச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி சந்தர்ப்பம் நம்ம கிராமத்துல நடக்காம தடுக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்க கிராமத்துல இருக்க இந்த ஹாஸ்பிட்டல்லாம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா எவ்வளவு மக்களுக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா மக்களுக்கு பயன்படுத்துற மாதிரி இருக்கு அப்படிங்கறது பாருங்க. அந்த டாக்டருங்க வந்து ட்ரைனிங் டாக்டரா இல்ல வந்து ப்ரொஃபசர் டாக்டரான்னு பாருங்க. ப்ரொஃபசர் டாக்டர் வந்து வர வைங்க. ட்ரைனிங் டாக்டருக்கு எவ்வளவு நேரம் ஓய்வு எடுக்கிறாங்கன்னு கேளுங்க. ஏன்னா ஏழைப்பட்டவங்க தான் என்னன்னு கேட்டீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போவாங்க. இவங்க எடுத்தோன்னா அங்க நடக்கிற அந்த குறைகள்லாம் சொல்லும் போது அங்க இருக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா ட்ரைனிங் டாக்டரா இருப்பாங்க. அவங்க மாட்டிக்கிட்டு முடிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க கோர்ஸை பாஸ் பண்ணி சர்டிபிகேட் வாங்குறதா இல்ல இவங்க கிட்ட வந்து இவங்களோட பஞ்சாயத்துக்கு ஆளாகிறதா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியா எழும்பிக்கிட்டு இருக்கு. புரியுங்களா? அந்த கேள்வி எழும்புறதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா பழைய கட்டடம், அந்த கட்டடத்தை வந்து புதுப்பிச்சு யாருக்கு என்னென்ன டைம் ஷெட்யூல் அப்படிங்கிறது கொடுக்காம இருக்குது. இதெல்லாம் வந்து எவ்வளவு பெரிய தப்புன்னு வந்து உணர மாட்டேங்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை. அதே மாதிரி பஸ் ஸ்டெப்பு இதெல்லாம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா எந்தெந்த இடத்துல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஓய்வு உட்காந்து, அதாவது நான் பஸ் ஸ்டாண்ட்ல போறேன், பஸ் ஸ்டாண்ட்ல போயிட்டு ஒரு நிமிஷத்துல பஸ் வந்துச்சுன்னா நான் ஏறி உட்காந்துறேன். காமராஜர் இருக்க ஆட்சியில் என்னன்னு கேட்டீங்கன்னா பஸ்ல வந்து நிக்கிறதுக்கே அலோடு இல்லை. அந்த மாதிரி ஒரு சட்டமா இருந்துச்சு. அப்ப வந்து டிவிஎஸ் பஸ் ஓடிட்டு இருந்துச்சு. ஏன் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா கலைஞர் வந்து நம்மளுக்கு மாநகர பேருந்துன்னு எடுத்து கொடுத்து நம்மளை வந்து தெருவில் நிக்கிற மாதிரி ஃபுட்போர்ட்லாம் அடிக்க வச்சு அதை படம் காட்டி இந்தியாவில் இப்படிதான் பஸ் போகுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து தமிழர்களை பார்த்து கேட்கும்போது எவ்வளவு கேவலப்பட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நீங்க வந்து உணரணும். அந்த கீழே விழுந்தாலும் உயிர் போயிடும். அங்க ரேப் ஒண்ணு நடக்குது. இங்க வெஸ்ட் பெங்கால்ல ஒரு டாக்டரே ரேப் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பஸ்ல எத்தனை குழந்தைங்க ஃபுட்போர்ட்ல இருந்து கீழே விழுந்து உயிரிழந்திருக்கு அப்படிங்கிறது கணக்கு எடுக்க முடியுமா? ஆனா நம்ம என்ன பண்ணோம், குழந்தைங்களை வந்து குறை சொல்றோம். இங்கேயும் பாத்தீங்கன்னா குழந்தைங்களா குறை சொல்றோம். என்னன்னு கேட்டீங்கன்னா இவன் எதுக்காக இப்படி நிக்கிறான், இவனுக்கு என்ன ஸ்டைலா அப்படின்னு சொல்லி இங்க பார்த்து குழந்தைகளை குறை சொல்லிட்டு இருக்கோம். அங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம், இந்த டாக்டரை சரியா பார்க்க மாட்டேங்கிறாங்களா, இது பண்ணு இன்னும் 36 மணி நேரம் வேலை பார்க்கறேன், இந்த டாக்டர் என்ன சரியா பார்க்க மாட்டேங்கிறாங்களா இது அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைங்களை தான் நம்ம குறை சொல்லிட்டு இருக்கோம்ல. சரி, அது உருவாக்குன அந்த சட்டம், அங்க அந்த சட்டத்தை வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா சரி செய்யாம இருக்கவங்களுக்கு ஓட்டு போடுறது எவ்வளவு பெரிய தப்பு அப்படிங்கிறது என்னைக்குமே உணர மாட்டேங்கிறோம். இதனால எவ்வளவு இழப்பை தான் நம்ம சந்திக்க போறோம் அப்படிங்கிறத நீங்க உணரணும். மருத்துவமனை, இது பஸ் டெப்போ, ஏழைகள் பயன்படுத்துற இடம் எல்லாமே. அதாவது அப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கிராமத்துலலாம் என்னன்னு கேட்டீங்கன்னா சில இடத்துல வந்து கூட்டுறவு பண்றதுக்குன்னு சொல்லி ஒரு ஆடிட்டோரியம் மாதிரி இருக்கும். அந்த ஆடிட்டோரியம் பக்கத்துல ஸ்கூலு இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க, எந்த அளவுக்கு பழைய பில்டிங்கா இருக்கு. இந்த பழைய பில்டிங் எப்ப வந்துட்டு புதுப்பிக்க போறாங்க, புதுப்பிக்கிறா இடிச்சுட்டு புதுசா கொடுக்கணும். அதெல்லாம் வந்து நீங்க வந்து கேட்டு அதுக்கேற்ற மாதிரி வழியில வந்து குழந்தைங்களுக்கு நீங்க அதாவது இந்த மாதிரி நரைச்ச முடி வச்சவங்க எல்லாம் நான் எழுப்புன மாதிரி போயிட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ரிக்வஸ்ட் பண்ணி அரசாங்கத்துக்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி அதை சரி செய்யலை அப்படின்னு சொன்னா நிறைய குழந்தைங்கள ஒவ்வொரு விதத்துலயும் இங்க வந்து ரேப்பு, இங்க தமிழ்நாட்டுல வந்து என்ன கேட்டீங்கன்னா பஸ்ஸுக்கு வெளியில நின்று வந்து குழந்தைங்க இறக்குறது, இந்த மாதிரி இறக்குறதுக்கான சந்தர்ப்பங்களை நம்ம உருவாக்கி கொடுத்துருவோம் அப்படிங்கிற பயத்துல இந்த வீடியோ வெளியாக்குறேன். புரிஞ்சுக்கோங்க. இதோட ஒரு நல்ல வழி இருந்ததுன்னா கீழே கருத்து கணிப்பு பெட்டியில தெரிவிங்க. நன்றி.